எபிரேயருடைய புத்தகம் 12வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகள் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடி உண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிராதிருந்து கனியற்று இருக்கிற மரத்தை போல இருக்கிறீங்க. 2 முறை செத்து போவீங்க. 2 தரம் செத்து எப்படி 2 முறை செத்து போவீங்க. உன்கிட்ட பணம் இல்லையே. ஒன்று மாம்ச மரணம், இன்னொன்று ஆத்தும மரணம். அல்லேலூயா. கனியற்ற வாழ்க்கை 2 முறை உன்னை கொல்லும். 2 மரணத்தின் ஊடாக நீ கடந்து போவாய். அல்லேலூயா. இதுக்கு தான் தேவன் விரும்புகிறார் கனி கொடு. அல்லேலூயா. கனி கொடுக்க விரும்புகிறார். நீதிமொழியின் புத்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் நான் நினைக்கிறேன். ஏழைக்கு இறங்கவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீ என்ன கனி கொடுக்கிறியோ அந்த கனியை உனக்கு திருப்பி கொடுப்பார். ஆமென். சரி, கனினா என்ன? என்ன கனி? நான் வேதத்தில் வாசித்தேன். கனின்றோமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச கனி 7 கனி 8 கனி 9 கனின்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த கனியெல்லாம் இல்லைங்க. வேற ஒரு கனியை இங்கே சொல்கிறார். என்ன கனி அப்படின்னா, எபிரேயருடைய புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய எதை துதிக்கும்? அவருடைய எதை துதிக்கும்? நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே. ஸ்தோத்திர பலி. ஒரு பெரிய கனி இருக்குது. அந்த கனி ஸ்தோத்திர பலி. இதான் கனி. ஆமென். ஆனா சும்மா ஸ்தோத்திரம் வச்சா அது கனி இல்ல. இயேசுவே ஸ்தோத்திரம், ஜீசஸே ஸ்தோத்திரம், கனி இல்ல. யாசுவா மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தை துதிக்கிற கனி. ஆமென். ஆனாலும் நாமம் தெரியாது. கேட்டா சொல்லுவோம், நாங்கள் தமிழன், நான் தமிழ் கடவுளை சொல்கிறேயா. தமிழ் கடவுள் யார் தெரியுமா? கையில் வேலு வச்சுட்டு நிற்பான், அவன் தான் தமிழ் கடவுள். இந்திய கடவுள் யார் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு தடவை போப் 2ஆம் ஜான் பால்னு நினைக்கிறேன், இந்தியாவுக்கு வந்தார். ஒருவேளை பேர் மாறி இருக்கலாம். போப் இந்தியாவுக்கு வந்தார். கடைசியாக வந்த போப் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியா வந்து சென்னையில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினார். இறங்கின உடனே கமந்தடிச்சு கீழே விழுந்தார். என்னான்னு கேட்டா, நான் இந்தியாவின் பூமி தாயை வணங்குகிறேன் அப்படின்னார். அல்லேலூயா. எனக்கு அந்த சம்பவத்தை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும், அப்போ அந்த பூமி தாய் யாரு? ஆமென். இன்னைக்கு இந்தியர்கள் சொல்கிறார்கள் பாரத் மாதா. அவர்களுக்கு இன்றைக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தேவன், இந்தியர்களின் தேவன் பாரத் மாதா, தமிழர்களின் தேவன் கையில் வேலேந்தியவர். நீ தமிழனா சொல்லு. நான் தமிழன் இல்லை. அல்லேலூயா. நான் என்பது யார் என்று தெரியுமா? எனக்கு உள்ளால் இருக்கிறவன் தான் கலிஸ்தராஜ். இந்த சரீரம் கலிஸ்தராஜ் இல்லை, கலிஸ்தராஜனுடைய கூடு. ஆமென். தருவான். நான் அடிக்கடி அதை குறித்து யோசிச்சு பார்ப்பேன். சின்ன சிப்பியும் தருவான், பெரிய சிப்பியும் தருவான். அதுக்கு பேர் தோடுன்னுவோம், அப்படித்தானே? ஆனால் அந்த சிப்பியை பார்ப்பேன், சின்னதாக இருக்கிறது பெருசாக வளருமா. நான் உள்ளே இருக்கிறத அடத்தி பார்ப்பேன், உள்ள மாம்சம் இருக்கும், சதை இருக்கும். அந்த சதை வளருவதற்காக அந்த சிப்பி வளரும். ஆமென். நான் வளருவதற்காக என்னுடைய மாம்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த மாம்சம் அல்ல. நான் யார் தெரியுமா? உள்ளான மனுஷன். நான் என் தேவனை போல இருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? இந்த மனுஷன் தேவனை போல இல்லை. ஆமென். நான் ஒன்று கேட்குறேங்க, நீங்களாம் தேவனை போல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் பொய் சொல்கிறீங்க. ஏன்னா என்னையும் சஜுவும் பாருங்கள், என்னையும் தங்கராஜையும் பாருங்கள். நான் தேவனை போல இருக்கிறேன்னு சொன்னால் அவனும் தேவனை போல தான் இருக்கான், தங்கராஜன் தேவனை போல இருக்கான். எங்கள் முகம்லாம் ஒன்று போலையே இருக்குது. ஒன்று போலையே இருக்குது இல்லையே. அப்புறம் எப்படி அந்த வசனம் பொய்யா? இல்லை சிந்தி. என்ன அப்படின்னா, உள்ளான மனுஷன் என் தேவனை போல, புறம்பான மனுஷன் மண்ணிலிருந்து வந்தவன். அவன் மண்ணினுடைய குணாதிசயத்தை என்னிலே செய்து கொண்டிருக்கிறான். நான் அந்த மனுஷனை சாகடிக்க வேண்டும். அப்படி அவனை நாளுக்கு நாள் சாகடித்தால் நான் வளர்ந்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா.
அப்பதான் நான் தேவனுக்குள்ள போக முடியும். இந்த மனுஷனுக்கு கண்ணின் இச்சை இருக்குது, மாம்சத்தினுடைய இச்சை இருக்குது, அல்லேலூயா, ஆசை இச்சைகள் எல்லாம் இந்த மனுஷனுடைய சரீரத்தில் இருக்குது. ஆனா உள்ளான மனுஷன்ட்ட இது இல்லை. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளரணும். அதனால சொல்றார், பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாகின. எப்ப நீ மேசியாவை தரிக்கும் போது. யாருக்கு தரிக்கிற? இங்க பட்டை அடிச்சு, இங்க பட்டை அடிச்சு, இங்க பட்டை அடிச்சு, இங்க பட்டை அடிச்சு, அது போல பட்டை அடிக்க போறியா? இந்த உடம்புக்கு அடிக்காத. இந்த உடம்புல மேசியாவை தரிக்காத. உள்ளான மனுஷன்ல நீ மேசியாவை தரிக்கணும். இன்னைக்கு நம்ம உள்ளான மனுஷன்ல மேசியாவை தரிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்படி உள்ளான மனுஷனில் நீ மேசியாவை தரித்தால் நீ உன்னுடைய மாம்சத்தை அழிப்பாய். எப்படி அழிக்கணும்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இது அழிக்கப்படணும். நீ அழிக்கிறோமா? அழிச்சாதான் ஐயா பிசாசை துரத்த முடியும். இன்னைக்கு மாம்ச இச்சைகளில் அகப்பட்டு பிசாசின் தந்திரங்களிலே வேரூன்றி நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய தந்திரத்தில் உள்ளான மனுஷனை வஞ்சிக்கிற நீ ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டே. சும்மா சபையில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆமென். சபையில் தலை எண்ணிக்கைக்கு 1 2 3 5 10 25 அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்படியெல்லாம் வேண்டாம். எனக்கு 2 பேர் இருந்தாலும் 2 பேரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாக வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காக தான் சத்தியத்தின்படி போதிக்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களை எல்லாம் நயங்காட்டி பேசலாம், எனக்கு தெரியும். ஆமென். நயங்காட்டி பேசலாம், என் பாக்கெட் நிறையும். நான் சத்தியத்தின்படி சொல்வதனால் என் பாக்கெட் நிறையாது. அல்லேலூயா. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நான் உண்மையை பேசுகிறேன், கேளுங்கள். இந்த சத்தம் உங்களை உயர்ப்பிக்கும். அல்லேலூயா. இப்போ நான் தேவனை போல இருக்கிறேன். இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய உள்ளான மனுஷனை நீ பார்க்க முடியாது. உன்னுடைய உள்ளான மனுஷனை நான் பார்க்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய சாயல் ஆவியாக இருக்கிறது. ஆவியான சாயல் இப்போது எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவிதான் கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாக உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். உலக தோற்றத்திற்கு முன்பாக உன்னை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருந்தேன். அப்படியானால் என் தாயின் கருவறையில் நான் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்பதுதானே உண்மை. அல்லேலூயா. நான் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். எனக்காகவே தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணினார். ஆதாமுக்காக உண்டு பண்ணினார் என்று நீ நினைக்கிறாய். அவர் எனக்காக உண்டு பண்ணினார், உனக்காக உண்டு பண்ணினார். நாம் இந்த உலகத்தில் வந்தோம். எபிரேயருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 14 15 ஆகிய வசனங்களை நீ வாசிப்பேயானால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். என்ன பண்ணார்? மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராகி இந்த பூமியிலே அவர் பிரவேசித்தார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக. நான் ஏன் இந்த பூமியில பிரவேசித்த தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் இருந்த ஒரு கூட்ட ஆத்துமா தேவனை விட்டு பின்வாங்கி தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனது. அது லூசிபருடைய சேனை. அந்த இடத்தை ஃபுல் பண்றதற்காக, அந்த இடத்தை நிரப்புவதற்காக தேவன் என்னை இந்த பூமியில் அனுப்பினார், உன்னை இந்த பூமியில் அனுப்பினார். நீ தேவனை துதிக்க வேண்டும். தேவனுடைய ஆத்துமாக்கள் எப்படி துதிக்கிறார்களோ, எப்படி தேவனை ஆராதிக்கிறார்களோ, அதுபோல நீயும் நானும் ஆராதித்து அவருக்கு உண்மையாயிருந்து அவருடைய சமூகத்தில் கடந்து போய் அந்த இழந்த இடத்தை நாம் நிரப்புவதற்காக. ரோமர்ல சொல்றார், ஒலிவோ மரத்தினுடைய கிளை முறிக்கப்பட்டு விழப்பண்ணின தேவன் அது விழுந்த இடத்தில் காட்டொலிவோ மரத்தினுடைய கிளையை ஒட்ட வைத்தார். அல்லேலூயா. புறஜாதியாகிய என்னை அந்த ஒலிவோ மரத்தோடு கூட ஒட்ட வைத்திருக்கிறபடியினால் இனி நான் புறஜாதியன் அல்ல, நான் ஒலிவோ மரக்கிளை, நான் இஸ்ரவேலன், நான் இஸ்ரவேல் சந்ததியான், நான் ஆபிரகாமுடைய சந்ததியான், நான் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. நான் ஆபிரகாமுடைய சந்ததியில் மேசியானிக் குடும்பத்தை சேர்ந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக தேவன் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நான் இந்த பூமியிலே கனி கொடுக்க வேண்டும். என்ன கனி? முதலாவது கொடுக்க வேண்டிய கனி ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா.